வணக்கம் நண்பர்களே. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி. இப்படி 4 முனை போட்டி கடுமையான போட்டியாக, சவால்கள் நிறைந்த போட்டியாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலை தமிழகம் சந்திக்க இருக்கிறது. இந்த சூழலில் இன்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் முன்வரிசையில் இருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் இருக்கையை பின்வரிசைக்கு மாற்றியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அரசியலில் பின்னடைவா, இல்லை அரசியலில் அவரை ஸ்தம்பித்து நிறுத்தக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள் நடக்கிறதா என்றெல்லாம் பார்க்கப்படக்கூடிய இந்த சூழலில் இன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திருப்பூரில் நிர்வாகிகளை சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை நடத்துவதற்காக இன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திருப்பூருக்கு செல்ல இருக்கிறார். இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிர்வாகிகளை சந்தித்த பிறகு, ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களை சந்தித்த பிறகு, பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை அதிரடியாக அறிவிக்கவும் இருக்கிறார் என்ற செய்தியும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்ற சூழலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தனி அணி அமைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. சசிகலா, டிடிவி தினகரனை, இந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைத்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஒரு தனி அணி அமைக்கவும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக தற்போது வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிய பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களையும் பல்வேறு தீர்ப்புகளிலிருந்து பின்னடைவும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிரூபித்தே ஆக வேண்டும் ஒரு சூழலில் கட்டாயத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார். அதே போலத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தால் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுடைய ஓட்டு உண்மையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முகத்திற்காக ஓட்டு போடுவார்களா, அல்லது அதிமுகவின் முன்னாள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக பார்த்து ஓட்டு போடுவார்களா, அல்லது இரட்டைகளை சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவார்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஓட்டு போடுவார்களா என்று கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் சவாலான தேர்தல் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தமானது, இந்த சண்டையானது, இந்த தேர்தல் மிகவும் சவால்கள் நிறைந்த போட்டி நிறைந்த தேர்தலாக 2 பேருக்கும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடமில்லை. இந்த சூழலைத்தான் மற்ற கட்சிகள் இதை பெருசா சாதகமாக அவங்களுக்கு எடுத்துப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாதான், அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாதான் மற்ற கட்சிகள் இந்த தேர்தலை சந்தித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் வாய்ப்பாக அமைந்துவிடும். அந்த சூழல்ல பாஜகவுடன் இணைந்து ஓ பன்னீர்செல்வம் செயல்படுவாரா, அல்லது ஒரு புதிய அணியை அமைத்து, அதாவது தான் மட்டும் பாஜகவில் இணைகிறது என்பது வேற. ஆனால் சசிகலா, டிடிவி தினகரன் மற்ற வேறு யாராவது வந்தாங்கன்னா அவர்களால் இணைத்து ஒரு அணியை திரட்டி ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி அந்த அணிக்கு ஒரு அணியினுடைய தலைவராக ஓ பன்னீர்செல்வம் இருந்து பாஜகவில் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இது ஒரு சவால்கள் நிறைந்த தேர்தல் தான். ஏன்னா அவர் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஓடுறாரு அப்படின்னா, இந்த தேர்தலில் 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஓடியே ஆக வேண்டும். ஏன்னா தற்போது அவர் பின்னடைவில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகளிலிருந்தும் பின்னடைவு, சட்டமன்ற சீட்டு இருக்கைகளிலிருந்தும் பின்னடைவு, இப்படி பல்வேறு கட்சி சின்ன கொடி இதுவும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதும் ஒரு பின்னடைவு, பல்வேறு பின்னடைவுகளை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் சாதித்து காட்ட வேண்டும் அப்படின்னா ஒரு பல சவால்களை சந்தித்து போராட்டங்களை சந்தித்து அவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர் பல்வேறு வியூகங்களை வகுத்து அவருக்கு உண்மையான விசுவாசிகள், உண்மையான தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டளித்தால் அவர் ஜெயிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை நிரூபித்து காட்டி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஓ பன்னீர்செல்வம் தற்போதைய நிலை இருக்கிறது. அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு உண்டான தேர்தல் காலத்தில் நிற்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு போடுவார்களா என்ற கேள்வியும் தற்போது அதிகமாக எழுந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவின்
பல கோடி, அதாவது 2,00,00,000 மக்கள், 2,00,00,000 தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அதிமுகல சொல்றாங்க. அப்படின்னா உண்மையான அதிமுக தொண்டர்கள், உண்மையான விசுவாசிகள் எடப்பாடிக்கு ஓட்டளிப்பார்களா? பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டளிப்பார்களா? பன்னீர்செல்வத்திற்கு உண்மையான தொண்டர்கள், அதிமுகவின் உண்மையான தொண்டர்களின் ஆதரவு பன்னீர்செல்வத்துக்கா? எடப்பாடிக்கா? என்று இந்த தேர்தலில் காட்டிவிடுவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பன்னீர்செல்வமும், எடப்பாடியும் அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு ஓட்டளிக்கிறார்கள் என்று, யாரை ஜெயிக்க வைப்பார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.